நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பிச்சதில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம், நேராக முதலமைச்சர் சீட்டில். விஜயிடம் பணத்தை கொடுத்து நம்மை தோற்கடிக்க பார்க்கிறார்கள். சும்மா எப்படிடா இருக்கும்? புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் குழந்தை பெற்று போடுறது தான் வேலை. அது மாதிரி வடநாட்டில் இருக்கிறவங்கலாம் 20, 25 பெற்று தள்ளி போட்டுருவானா? ஏன்டா ஊராம் பொண்டாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு சீலா மீனும் விராலு மீனும் நண்டும் துண்ணுட்டு அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி போவான், அப்படியே தடவுற மாதிரி போவான். சிந்து சொல்லும் போது அவர் ஆடலை. பொன்னேரி பக்கத்தில் சுமித்ராவை நீ தாண்டா ஜெயிக்க வச்சு கவுன்சிலர் ஆகி வச்சிருக்கிறேன்னு. நேற்று ஒரு வெள்ளை லுங்கி, ஒரு வெள்ளை அரக்கை சொக்கா வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டான் தம்பி. தொப்பி போட்டு என்ன பண்ணார்? அதுக்கு பேர் என்ன? பாய் இருக்காங்களா யாருன்னா? இங்கே இருக்கியா? நோன்பு இருப்பாங்களே, 6 மணிக்கு சாப்பிட்டு இருப்பாங்களே. இல்லை ஒருத்தராவது இருப்பார், உனக்கு இல்லைன்னா தெரிலன்னு சொல்லு. இல்லை வீட்டில் இருந்தாவது கேட்பார் பாய். நோன்பு திறக்கிறது. நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பித்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் கேட்குறேன், இதே இங்கே இந்த இடத்துல நின்று போஜராஜ நகர்லேருந்து கேட்குறேன், இந்த பாரத் தேட்டர் ரவுண்டானாவில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்தபோது என் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினீர்களே, உங்களை எல்லாம் காவல்துறை அடித்து துரத்தியதே, உங்கள் கண்ணீரை துடைக்க எவன் வந்தான் சொல்லு. அன்னைக்கு நீங்க அழுத போது, போலீஸ் அடித்த போது, இப்போது வருகின்றவன் நோன்பு கட்சி திறக்க வரப்போவன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு துள்ளாண்டான்னு. என்னங்க முத்தலாக் தடை சட்டம் வந்த போது எங்கே போனான் விஜய்? வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் வந்தது, நாம் திருத்தத்தை கொடுத்தோம், அதை ஏற்காமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரே நரேந்திர மோடி, அப்போது எங்கே போனான் விஜய்? கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? கட்சி ஆரம்பிச்சுட்ட. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் என்ன சொன்னார்? 2021 இல்லையா சொன்னாரா இல்லையா? 2021 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காரோம். நான் கேட்டேன் திருப்பி, 21 இருக்கட்டும், வாட் அபவுட் 2019 கேட்டேன். நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 21. அவர் போயிட்டார் ஏற கட்டிக்கின்னு. இப்போ இவர் ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம், நேராக முதலமைச்சர் சீட்டில். அப்போ வாட் அபவுட் 2024? ஐ டோன்ட் வாண்ட் 2024. ஏண்டா நீங்கள்லாம் வருவீங்க, நிற்பீங்க, அடிப்பீங்க, போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்குவீங்க. நாங்கள் இவ்வளோ போராட்டம் நடத்தி, கட்சி நடத்தி, என் ஏழை தாய்மாரெலாம் இப்போ சேரில் உட்காருத. ஒரு காலத்தில் உங்கள் மாமனார் மாமியார் உயிரோடு இருக்கும்போது உன்னை சேரில் உட்கார விடுவானாம்மா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உண்டா இல்லையா? உன் தாத்தா போட்டா இருக்கல வீட்டில், அது போய் பாரு. தாத்தன் தானாவட்டில் கால் மேலே கால் போட்டு பட்டு செருக்க போட்டு 2 கையில் மோதிரம் போட்டு உட்காந்துருப்பான். ஆயாவுக்கு என்ன வேலை? அந்த சேரில் முனையை பிடிச்சி நிற்கிற வேலை. உனக்கு ஈக்குவலாக சேர் கொடுத்தானா? ஈக்குவலாக சேர் கொடுத்த கட்சி திமுக. நீ செத்து போன உன் புருஷன் கல்யாணம் பண்ணிப்பான், அதை ஏற்றுக்கும் இந்த நாடு. ஆனால் அவன் செத்தா நீ வெள்ளை சேலை கட்டி மூளையில் உட்கார வச்ச நாடுடா இந்த நாடு. உன்னையும் மூளையில் இருப்பவளை எழுப்பி வந்து நீ மறுகல்யாணம் முடி, உனக்கு இந்த கலைஞர் பணம் தருவேன் என்று உனக்கு வாழ்வு கொடுத்த கட்சி திமுக. உன் புருஷன் செத்துட்டான்னா கல்யாண மேடைக்கு நீ ஏறக்கூடாது இல்லையா? தாலியை தொட்டு கும்பிடக்கூடாது. யாரு? நீ கஷ்டப்பட்டு பெற்று, நீ பாலூட்டி சீராட்டி, அவன் அழுதா நீ அழுது, அவன் சிரித்தால் நீ அழுது, நீ காப்பாத்தினவ மணமேடை மேலே போனா தள்ளி விடுவான் ஒருத்தன். ஆனால் நீ போகலாம், உன் மகனை நீ ஆசீர்வதிக்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த திருமணம் நடக்கும் என்று சொல்ல வச்ச கட்சி திமுக. பெண்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டேன் பிஜேபிக்காரங்கிட்ட. சும்மா இருந்தால் போதும்னா. சும்மா எப்படிடா இருக்கும்? புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் குழந்தை பெற்று போடுறது தான் வேலை. வேலைக்கு போகக்கூடாது. அதனால நடந்தது. அப்படித்தானே இருந்தீங்க. இங்கே சொன்னாங்களே நம்மளுக்கு தொகுதி குறைய போகுதுங்க. நான் புள்ள பக்கம் போது கலைஞர் தாத்தா சொன்னார், நாம் இருவர் நமக்கு இருவர்னு. நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னேன், நமக்கு இருவர் நமக்கு ஏன் 1 3 இருக்கலாமேன்னா அவ
அப்புறம் திருப்பி அவரே சொல்கிறாரு 2 பெற்றால் இன்பமயம்னாரு. ஜாலியாக இருக்கிறதுக்கு 2 தானே, 3வது பெற்றா கஷ்டம்னு என் முன்னாடி 2ஓட நிறுத்திட்டான். அடுத்து வந்தது 1 பெற்றால் ஒளிமயம்னு வந்தது. என் பசங்க 2ம் 1 தான் பெற்று போட்டுது. அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போமா? சும்மா இருக்கிற பொம்பளையை கூப்பிட்டு போய் கருத்தடை பண்ணி கூப்பிட்டு வருவோமா? வடநாட்டில் இருக்கிறவெல்லாம் பிள்ளையார் சக்தி அன்றைக்கி நீ பார்த்துருக்கியா? மண்ணை கொண்டாந்து பூரா கொட்டிடுவான், களிமண்ணை. அந்த அச்சு வச்சுன்னு இருப்பான். அச்சியில் செஞ்ச பிள்ளையார் காலியாவா பிள்ளையார் தட்டி போடுவான் தெரியுமா? அது மாதிரி வடநாட்டில் இருக்கிறவெல்லாம் 20, 25ன்னு பெற்று தள்ளி போட்டுருவானா? அவனுக்கு தொகுதி கூடுமா? எங்களுக்கு குறையுமா? நாங்கள் என்ன குல்பி அரிசி சாப்பிட்றதுக்கடா வந்திருக்கிறோம்? இவ்வளவும் பண்ணியிருக்கோம். இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் 21ல் நான் அடிப்பேன், இவர் 26ல் நான் அடிப்பேன்னா 75 வருஷம் கட்சி நடத்திருக்கோம். இவ்வளவும் பண்ணிட்டு உங்களை முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நடத்துவோம் இல்லை? போடாடே, எங்கன்னா வேலை இருந்தால் பார்த்துட்டு போங்கடா. தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால், உன்னிடம் கருணை இருந்தால், 95 வயதில் எங்கள் தாத்தா கலைஞரால் எந்திரிச்சு நடக்க முடியாது, தள்ளாடினார். ஆனால் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்தார். உங்கள் ஊர் ஆளுகிறார் பேர் நம்ம சிந்து வீட்டுக்காரு, நேற்று பேட்டி கொடுக்குறாரு. முதலமைச்சரை கூப்பிடுறாராம் எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைல்ல, நாங்கள் காகிதம் புரைக்கும் தானேக்கிறோம் இவங்களை மாதிரி. பதில் சொல்ல கூப்பிட்டான். அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை மந்திரி. அவர் சொல்கிறாரு முதலமைச்சருக்கு வேலை நிறைய இருக்குது, நான் வரேன்னு. இவர் சொல்கிறாரு கோபாலபுரத்தில் முறவாசல் செஞ்சவங்கெல்லாம் எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபாலபுரத்தில் அவர் ரகுபதி முறவாசல் செஞ்சார், நீ சிந்துவோட அம்மாவை என்னத்துக்கு கூப்பிட்ட? அவனை போய் கேட்குறாங்க, ரகுபதியை போய் கேட்குறாரு, மானம் இருக்குதா ஈனம் இருக்குதான்னு. ஏன்டா ஊராம் பொண்டாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு சீலா மீனும் விராலு மீனும் நண்டும் துண்ணுட்டு கொழுப்பேறி போய் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியாடா உன்ன மாதிரி வச்சுட்ருக்காங்க? சொல்லு மானம் கட்டவனே. நீ 2021ல் எங்கள் அண்ணன் ஐட்ரி மூர்த்தியிடம் தோற்றவுடன் விஷம் துண்ணுட்டு செத்துருந்தினா நீ ஆம்பளை. ஏன்னா நீ கூப்பிட்டது அவர சவாலுக்கு, நீங்க நில்லு ஜெயிச்சிரு பாருன்னு கூப்பிட்டா இல்லையாங்க? அவர் என்ன சொன்னாரு? நானா உன்னிடமா கட்டபொம்மை மாதிரி கேட்டார் எங்க அண்ணன். ஒரு தொண்டனை நிற்க வச்சு உன்னை க்ளோஸ் பண்றேன்னு சொன்னாரு. ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்தாரு, இந்த தொண்டனை நிற்க வச்சாரு, உன்னை காலி பண்ணாரா இல்லையா? பேசுறான் பேச்சு. அந்த மைக்கு கிடைச்சா அப்படியே சப்பிடுறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி போவான், அப்படியே தடவுற மாதிரி போவான், இதே வேலை. ஆனால் போலீஸ் பிடிச்சா மட்டும் அவங்க புள்ளக்கிறாரு பாரு. யாரு? சிந்து குழந்தைக்கு சித்தப்பா அவரு. ஓ அண்ணனா? அண்ணனோ அவன் கண்ணனோ நம்மளுக்கு வேணாம். அப்பா மட்டும் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்குது, மாத்திரை கூட எடுத்துன்னு. எங்கள் ஆட்சி என்ன எங்கள் அண்ணன் தளபதி 2.5 மாதம் ஜெயிலில் வச்சாடுறா. மாத்திரை இல்லைன்னு அழுதுனான்னு கேள்றா. அப்போ இருந்த மாவட்ட செயலாளர் உட்காந்துருக்காருறா. எதனா இல்லைன்னு அழுதுனான்னு கேள்றா. ஆம்பளைன்னா ஜெயிலுக்கு போனால் ஒப்பாரி வைக்கக்கூடாது, ஆம்பளைய சந்திக்கணும். 2.5 மாதம் இருந்தேன், 8 மாதம் கட்சி விட்டு நீக்கியிருந்தேன். என்ன ஓடி போயிட்டுனா செத்து போயிட்டான். இந்த அறிவாலயத்து கதவு எனக்கு திறக்கும் என்று காத்திருந்தேன். எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை அழைத்தார். உன் உழைப்பு இந்த கட்சிக்கு தேவை, நான் பார்த்து கொள்கிறேன், நீ போய் கடமையாற்றி என்று சொல்லி அண்ணன் உதயநிதி அமைச்சிருக்காரு என்ன. அது ஆம்பளத்தனம். உடனே பிடிச்ச உடனே போட்டா அந்த சிந்துவை பார்க்க வேண்டியது. அது யார்? அங்கே அங்கம்மாவா குப்பம்மாவா? அங்கே அந்த ஊருக்கு ஒன்று வச்சுட்டு நாகம்மா அந்த இது இருக்குது பாரு, அது என்னது எண்ணூருக்கு அந்த பக்கம் பொன்னேரியா மீஞ்சூர்லாம் தாண்டி அந்த சுமித்ரா, அதை சொன்ன ஒன்று தான் அவரே நடுங்கிட்டார். இவன் எப்படிடா கண்டுபிடிச்சான் இதுன்னு. நான் தான் தமிழ்நாடு முழுக்க ஆள் வச்சுக்கிறேன்ல. சிந்து சொல்லும்போது அவர் ஆடலை, நாகம்மாவை சொல்லும்போது அவர் ஆடலை. பொன்னேரி பக்கத்தில் சுமித்ராவை நீ தாண்டா ஜெயிக்க வச்சு கவுன்சிலராகி வச்சிருக்கிறேன்னு வானா. திமுக காரனை நோண்டாத, நீ எப்போதும் போல் அழகாயிரு. என் தாய்மார்களே, 2026 தேர்தல் வரும்.
இப்படி ஏமாற்றுவதற்கு பல பேர் குல்லா போட்டு கொண்டு வருவார்கள். பிஜேபியை பொறுத்தவரை முதலில் சீமானை அனுப்பினார்கள். சீமானை வைத்து நம்மளை காய் நகர்த்த பார்த்தார்கள். அது தோற்று போயிற்று. இப்போது விஜயிடம் பணத்தை கொடுத்து நம்மை தோற்கடிக்க பார்க்கிறார்கள். எனக்கு விஜய் மீது வருத்தம் இல்லை. நீங்கள் சம்பாதியுங்கள். ஆனால் உங்களை நம்பி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு பிஜேபியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த இளம் சிறுசுகளை, படித்தவர்களை, பட்டம் பெற்றவர்களை உன் பக்கம் இழுத்து அவர்களை வீணாக அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறீர்கள். ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவை உங்களால் தோற்க முடியாமல் போனால் நீங்கள் திரைப்படம் நடிக்க போய்விடுவீர்கள். சீமான் எப்படி என்று வெளிநாட்டு காரில் பயணிக்கிறான். அவனை நம்பி போனவெல்லாம் நடு வீதியில் நிற்கிறான். பணம் இழந்து, சொத்து இழந்து, சுகமிழந்து, மனைவியே அடுத்தவனுக்கு விட்டுவிட்டு நடு ரோட்டில் நிற்கிறான். விஜயை நம்பி போகின்ற ரசிகப்பட்டாளவே உங்களை நெஞ்சார்ந்து கேட்கிறேன், உன் அண்ணனாக கேட்கிறேன். உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் தளபதியிடமும் உதயநிதியிடம் நேரடியாக சொல்லி நிறைவேற்றுகின்ற சக்தியை பெற்றவர்கள் நாங்கள். ஆனால் வருபவன் போவன் எல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டான். உங்களையும் நடுத்தெருவில் விட்டு விடுவான்.